அனைவருக்கும் வணக்கம். சுவையும் நலமும் அறிவும் வலையொலியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கொத்தமல்லி, புதினா, எலுமிச்சை, கருவேப்பிலை சேர்ந்த ஒரு சத்தான குளிர்பானம் அல்லது ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு துண்டு இஞ்சி. என்கிட்ட இப்போ நெல்லிக்காய் இல்லை, இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, அந்த இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து முதல்ல இதை அரைச்சிடுங்க. ஒரு தடவை அரைப்பட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க. 3லேருந்து 4 தடவை இதை தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜூஸ் செய்கிறது ரொம்ப எளிமையானது. அதே மாதிரி நமக்கு அன்றாடம் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்கிறோம். அதிக சத்துக்கள் உள்ளது. ஈஸியாக குடிக்கவும் முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு குடிக்கணும்னு இல்லை, நல்ல சுவையாகவே இருக்கும். இந்த சாறில் நம்ம எலுமிச்சம்பழம் ஒரு பழம் பிழிஞ்சு விடுறோம்ல, அதே போல் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழ சாறினுடைய புளிப்பு கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். ரெண்டும் சமன்படுத்தி நீங்கள் உங்கள் அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். பார்க்க பச்சையாக இருக்குது, கசக்கும் அப்படின்ற பயம் இருந்தாலும் ஒரு தடவை குடிச்சிட்டாங்கன்னா குழந்தைங்களும் கர்ப்பிணி தாய்மார்களும் கண்டிப்பாக அடுத்தடுத்து குடிக்க விரும்புவாங்க. இது ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் குடிக்கிற அந்த ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். அதனால் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். இது ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய மிக மிக சத்தான ஒரு உணவுப் பொருள். இதை நம்ம நிறைய உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா பலவித நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். அடிக்கடி சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, புண்கள் ஆறாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். வாரத்தில் 2லேருந்து 3 முறை இந்த ஜூஸை அவசியம் போட்டு குடிங்க. குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலர் ஜூஸ் அப்படின்ற மாதிரி, ஒரு நாள் கேரட் ஜூஸ், ஒரு நாள் பீட்ரூட் ஜூஸ், ஒரு நாள் இந்த ஜூஸ், பச்சை கலருக்கு இந்த ஜூஸு, அப்புறம் செம்பருத்தி பூ ஜூஸு, சங்குப்பூவில் ஜூஸ், இந்த மாதிரி நீங்கள் இந்த வயசுலேருந்தே கொடுத்து பழகுனீங்கன்னா அவங்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் இருந்து அவங்கள நீங்கள் காப்பாற்றிக்கலாம். இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களில் தாய்மார்கள் மேற்கொள்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்ம குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. அதனால் தாய்மார்கள் சோம்பேறித்தனப்படாமல், அலுப்புப்படாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்து பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கும் கணவருக்கும் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். நீங்கள் அதிகப்படியாக மருத்துவமனைக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் வராது. இந்த ஜூஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் தெரிவிங்க. சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியை தொடர்ந்து பாருங்கள். இந்த வலையொலியில் நம்ம தொடர்ந்து இரத்த விருத்திக்கு, புண் சீக்கிரம் ஆறுறதுக்கு, காய்ச்சல் நேரத்தில் கொடுக்கக்கூடிய உணவு முறைகள், சர்க்கரை நோயாளிக்கு, இப்படி பல வகையான நோய்களுக்கு தீர்வான உணவு முறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியை பாருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.